களம் சேனல் நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குங்க. மாதமோ இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ திருப்பதி போகிற பழக்கம் உண்டு. திருப்பதி பெருமாளை பார்த்தோன்னா காசு சேரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம போகிறது உண்டு. திருப்பதி பெருமாளை பார்க்கும்போதே காசை குறைக்கக்கூடிய, அதாவது செலவை குறைக்கக்கூடிய ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும்ல. அதை பற்றி தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே மாதந்தோறும் இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பதிக்கு போகிறது உண்டு. திருப்பதிக்கு போகும்போது குடும்பத்தோடு போவோம். நம்ம கூட நம்மளுடைய அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போவோம். அவங்களுடைய வயது 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னோன்னா நம்ம திருப்பதி போகும்போது பார்த்திங்கன்னா ஆந்திரா பேருந்து தான் பிடிக்கிறது வழக்கமாக இருக்கும். ஏன்னா அது நேராக திருமலைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடியதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆந்திரா பேருந்து பிடிப்போம். இந்த மாதிரி ஆந்திரா பேருந்து போகும்போது நீங்கள் சீனியர் சிட்டிசனை கூட கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஆதார் கார்டையும் கூட எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் ஆந்திரா பஸ்ஸில் உண்டுங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில் இந்த டிஸ்கவுண்ட் இருக்குங்க. இந்த 25% பார்த்திங்கன்னா நல்ல கணிசமான ஒரு அமௌண்ட்டாகவே இருக்கும். அதனால் தயவுசெய்து யார் யாருக்கெல்லாம் இதை சொல்ல முடியுமோ தயவுசெய்து சொல்லுங்கள். சீனியர் சிட்டிசன் எல்லாருக்கும் போய் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். இது திருப்பதிக்கு மட்டும் இல்லைங்க. காலாஸ்திரி போகிறீங்க, இல்லை சித்தூர் போகிறீங்க, இல்லை காணிப்பாக்கம் போகிறீங்க, ஏதாவது ஒரு பெரிய ஆந்திராவில் இருக்கிற ஸ்தலத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதில் ஏபிஎஸ்ஆர்டிசியில் போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் ப்ரூஃப் வேணுங்க. ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ உங்கள் ஏஜ் காட்டக்கூடிய ஒரு ப்ரூஃப், நீங்கள் சீனியர் சிட்டிசன் தான் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ப்ரூஃபை எடுத்துக்கிட்டு போங்க. எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த 25% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. இதே மாதிரியே நான் ஒருத்தருக்கு சீனியர் சிட்டிசனுக்கு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னு சொன்னேன்னா அவருக்கு 500 டிக்கெட் ஆச்சு. அதுக்கு 120 டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. அப்படி பார்த்தா 20% தான்ப்பா வருது, ஏன் அப்படி வருது அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டார். அதுக்கும் பதில் சொல்லிடுறாங்க. அந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% டிஸ்கவுண்ட். ஆனால் எது நியரஸ்ட் 10 ரூபா வேல்யூ இருக்கோ அந்த ரூபாய்க்கு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு 125 ரூபா வரும். இதோட நியரஸ்ட்டு 10 ரூபா வேல்யூன்னு பார்த்திங்கன்னா 120 ரூபா. அதனால் 500 ரூபாய்க்கு 120 ரூபா டிஸ்கவுண்ட் வரும். அதே 126 ரூபாவாக வந்துச்சுன்னு சொன்னால் இந்த டிஸ்கவுண்ட் 130 ரூபா ஆகிடும். அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸு. மற்றபடிக்கு 25% கண்டிப்பாக உண்டுங்க. இதை பயன்படுத்தி ஆந்திராவில் இருக்கிற நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு போய் பயனடையணும்னு இறைவனை பிரார்த்தித்து இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.